வணக்கம். இனிமையான மாலை வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நல்லமாக இன்புற்று இருக்க வேண்டும். ஒரு அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டதின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்கன்னு சொன்னா அது இந்த டிவிக்கு ஆட்சியில தான். எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் பயணத்தில் கிட்டத்தட்ட 16-17 வயசுல இருந்து சரியா இன்னைக்கு 57 வயசு வரைக்கும் 57-58 வயசு ஆயிட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அதிகாரி மாற்றப்பட்டார்னு சொன்னா அதுக்கு சரியா மக்கள் கொண்டாடினது இதுவே முதல் முறையா பார்க்கிறேன். அப்கோர்ஸ் நாணயத்தின் எப்படி 2 பக்கங்கள் இருக்கின்றது அதே போல சிலருக்கு அது வருத்தமா தான் இருக்கும். குறிப்பா திமுக காரங்களுக்கு அது எதுக்குன்னு சொல்லி மக்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை, அதுக்கே புரியும். ஆனா இன்னொரு சிலர் ஒரு படிக்கு மேல போயிட்டு இன்னொருத்தருக்கு மதிப்பா வருத்தமா இருக்குன்னு சொன்னா அவங்க வேதாந்தம் சித்தாந்தம் எதுவுமே அவங்களுக்கே தெரியாது. அரசாங்கம் எதுக்குடா இலவசம் கொடுக்கறன்னு சொல்லி அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற அவன் சரி, ஆனா திறன் நிதி கேட்கலாம். அது இலவசமா தெரியாது அவனுக்கு இது தப்பா தெரியலாம். திறன் நிதி கேட்கறது தப்பு இல்லை, ஆனா அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கிற இலவசம் தப்பு. இது அவனுடைய வேதாந்தம், அவனுடைய சித்தாந்தம். சரியா, இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியாது. அதாவது எப்படின்னு சொன்னா அவனோட பேசுறது அவங்களுக்கு நல்லது, அவங்க செய்யறது சரி. அதே மாதிரி நாம பேசினா அது தப்பு. சாட்டை துறைமுருகன் பேசாத கெட்ட பேச்சா இல்ல பிரபாகரன் தம்பிய ஒரு நிருபர் முன்னால கெட்ட வார்த்தையா பேசிட்டு போன சீமான் பேசாத கெட்ட வார்த்தையா நாங்க பேசுறோம். டிவிக்கு இதுல இருந்து நாங்க பேசுறோம், நீங்க பேசுறீங்க, அதனால தான் நான் பேசுறேன். யார் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் பேசுறோம். சும்மா இருக்கிறவங்களுக்கு வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாம் நாங்க பேசுறோம் இல்ல. நீங்க பேசுறீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி பேசுறோம். சரியா, நீங்க ஒழுங்கா அரசியலை பேசுனீங்கன்னு சொன்னா நாங்களும் ஒழுங்கா அரசியலை பேசுவோம். நாகரிகமற்ற அரசியல்னு சொல்லி இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்களை பார்த்து நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க என்ன மயிர அரசியல் பேசுறீங்க? மயிர்ன்றது கெட்ட வார்த்தை இல்லை, சீமான் தான் சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன பேசுறீங்க? என்னென்ன சொன்னீங்க? ஒரு மக்களை பார்த்து வாடா வாத்தியிட்ட காலில் விழுங்கடான்னு சொல்றதுக்கு மக்கள் என்ன உனக்கு என்ன கிள்ளுக்கீரையா? மக்கள் கிள்ளுக்கீரையா உன்ட காலில் விழுந்து உருந்து நீ விஜய பேசாம இருக்கிறதுக்கு? அதுக்கு பார்க்க நான் உன்னையே பேசிட்டு போலாமே, உங்க அப்பனை பேசிட்டு போலாமே, உங்க அம்மாவை பேசிட்டு போலாமே, நீ பிறந்த மாதிரியே பேசிட்டு போலாமே. அதுக்கு எத்தனை வழக்கு வேணாலும் சந்திக்க ரெடி நாங்க பேசிட்டு. ஏன்னா கோர்ட்ல நியாயம் கிடைக்கும். அப்ப நீயும் பேச மாட்டேன், நானும் பேச மாட்டேன். இது பேசுறது நீ மட்டும் பேசிட்டு மற்றவங்க டிவிக்கில இருந்து பேசணும்னு சொன்னா டிவிக்காரன் அனாவசியமா பேசுறான். இது எந்த விதத்துல நியாயம்? திரும்புற பக்கமெல்லாம் ஊழல் செய்யறான். இங்க ஊழல், அங்க ஊழல், இதுல ஊழல், அதுல ஊழல், அந்த கோயில் நில விவகாரத்துல ஊழல். அந்த ஊழலை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு அந்த பிடிச்ச அமைச்சர் மேலேயே அவதூறு பரப்பினாங்க. அவரோட சொந்தக்காரன் பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லி. தம்பிகளா, சரியா, திமுக ஓபிஸ், நீங்க பண்ற அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊமை அரசியல், ஊழல் அரசியல், பொய் அரசியல், இது கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள் போனோம்னு சொன்னா அந்த உண்மை வெளியே வர போக்குள்ள நீங்க செஞ்ச அரசியல் உங்களுக்கே எதிர்ப்பா திரும்புது. அதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இதையும் மக்கள் பார்க்கறாங்க. டிவிகேல தப்பு செய்யறவங்கள நாங்க தண்டிக்க வேணான்னு சொல்லல. தப்பு செஞ்சா தண்டிப்போம், பேசுவோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப சப்போஸ் தமிழக முதலமைச்சர் ஏதோ ஒரு தவறு செஞ்சாருன்னு சொன்னா தமிழக முதலமைச்சருக்கு நாங்க கேட்கறதுக்கு பயமே இல்லை, கேட்போம். தவறு செய்யும் பட்சத்தில் ஒரு தமிழ் குடிமகனா கேட்கறதுல என்ன தப்பு? அராஜகம் என்ற பெயரில் நீங்க செய்ய போக்குல தான் நாங்களும் அராஜகமா பேச போறோம். எனக்கு என்ன ஆசையா? என்னுடைய எத்தனை சகோதரிகள் இதை பாக்குறாங்க, இந்த காணொலியை பாக்குறாங்க, எத்தனை மகள்கள் பாக்குறாங்க, எத்தனை தம்பிமார்கள் பாக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கறது என்ன? என்ற கெட்ட வார்த்தையா? தேவையில்லையே. நானும் டீசெண்டா இது பண்ணிட்டு பேசிட்டு போவேன்னு. அப்புறமா நான் படிச்ச பிஏபிஎலுக்கு என்ன இது இருக்கு, மரியாதை இருக்கு. ஒருத்தன்
சரியா? லாயருக்கு படிச்சுட்டு ஒருத்தன் வந்து சாபம் கொடுக்கறான்னு சொன்னா அண்டா சாபம் கொடுக்கறான்னு சொன்னா அவனை பேசுறதுல என்ன தப்பு? ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்டா நல்லவங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சாபம் கொடுப்பீங்களா? மக்களுடைய பங்களிப்பை செய்ய விடுங்கடா. மக்கள் ஒரு மாற்றத்தை கேட்க வேண்டும்னு சொல்றாங்க, அதுதான் மாற்றம். அடக்கி கொண்டு கொஞ்ச நாள் இருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. 3 மாசத்துல கவுந்துரும், 4 மாசத்துல கவுந்துரும், ஆட்சி போயிட்டு நாங்க தான் வருவோம். நீங்க என்ன கட்டமைப்பை உருவாக்க பாக்குறீங்க? தமிழ்நாட்டு உள்ளுக்கு கலவரத்தை உண்டாக்க பாக்குறீங்க. நீங்க தமிழ்நாட்டு உள்ளுக்கு கலவரத்தை உண்டாக்க பாக்குறீங்க. எப்படி கலைஞர் உண்டாக்குனாரு? ஊர்வலம் போனா கல்லடிப்பாரு, அரசாங்கத்து மேல வைப்பாரு. அங்கங்க குடிசைகளை பத்த வைப்பாரு, அரசாங்கத்து மேல வைப்பாரு. அங்கங்க வழிப்பறி நடக்கும். மு.க.ஸ்டாலின் சொன்ன மாதிரி சங்கிலி பருப்பு அதெல்லாம் நடக்கும். இனி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு ஆளுங்கட்சியின் மேல வைப்பாங்க. தமிழ்நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைப்பீங்க. ஜாதி என்ற பெயரால், மதம் என்ற பெயரால். அதுவும் சரி, உங்களுக்கு அதுக்கு ஒத்து போறதுக்கு 4-5 கட்சிங்க இருக்குதுங்க. பசந்தோல் போர்த்திய புலி மாதிரி. அவங்க டிவிகேல இருக்கிறதால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு எனக்கு அவசியம் மட்டும் இல்லை. தப்புன்னு சொன்னா எதையுமே கேட்போம். யார் வேணாலும் எதை வேணாலும் செஞ்சுக்குங்க. தவறாக தான் சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னு சொன்னா அந்த அரசாங்கத்தை நடக்க விடுங்க. அதுல குறை நிறைய சொல்லுங்க. உங்கள லாபத்துக்காக அரசாங்கத்தை குறை சொல்லி, உங்கள லாபத்துக்காக மக்களை திசை திருப்பி, உங்கள லாபத்துக்காக சட்டம் ஒழுங்க சீர்குலைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? சாட்ட சொல்லியிருக்கான் ஒரு காணொலி, நீ கொலைக்காரன் சொல்றாங்க. நீ கொலைக்காரன் தான். இந்த உலகத்துக்கே வராத பொருளே உண்ட சுய லாபத்துக்காக வைத்திரியை கொண்டு அபார்ஷன் பண்ணி அவளை அந்த பொம்பளைய கல்யாணம் முடிச்சதும் அப்பட்டமான கொலை தான். சாட்சி இருந்தா கேஸ்ல போய் வழக்கு பதில் பண்ணுங்க. சாட்சி யாரு? உன் பொண்டாட்டியா இருக்கிறவங்க தான் வந்து சாட்சி சொல்லணும். அவ வரமாட்டான்ற தைரியத்தில் தான் நீ சொல்ற. ஆனா வருவா, அந்த அம்மாவும் வருவாங்க ஒரு நாளைக்கு. நீ வேணா பார். காலம் கண் போன்றது. சரியா? சுழற்சி முறையில் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தீங்க, டிவிக்கேவை நாங்க அடிச்சு பேசினா நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லி. அது கண் கூட நீங்க பாத்துட்டீங்க. ஒரு இடத்துலயும் டெபாசிட் ஒரே ஒரு காரணம் சொல்லு. நீ ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு. அடே நாயே, பொறம்போக்கே, சைமன் ஸ்டபாட்டின் என்ற பொறம்போக்கே, நீ எல்லா தொகையிலையும் டெபாசிட் தோத்தியே, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுடா. உடனே சொல்லிடுவான், கருத்துக்கு மதிப்பில்லை, கவர்ச்சி வென்று விட்டது அப்படின்வான். உண்ட கருத்து என்ன? ஊர் அடிச்சு உலையில போடுறதுதான் உண்ட கருத்து. உண்ட கோட்பாடு என்ன? ஊர் அடிச்சு உண்ட சொத்தை வளர்க்கறது தான் உண்ட கோட்பாடு. இது மக்களுக்கு தெரியும். அதனால்தான் ஒவ்வொன்று பெருசா சங்கு ஊதி வச்சுட்டாங்க நீ ஓரமா. இன்னும் என்னச்சு குதிக்கிற? நீ தான் சொல்றிய, நான் சட்டசபைக்கு சென்றால் ஒன்னும் பிடுங்க முடியாது ஒன்னால. வெறுவாய் தட்டான் ஊதி ஊதி செத்தான்னு இப்ப எப்படி வெளியில கத்திட்டு இருக்க, அது மாதிரி தான் உள்ளே கத்திட்டு இருப்ப. நீ ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. நீ, நான் இப்பவும் சொல்றேன். தவறுகளை சுட்டி காட்டுங்க. அவ்வளவுதானே சொல்ல முடியும். நாங்க தவறுகளை சுட்டி காட்ட வேணாம்னு சொல்லல. யார் வேணாலும் மனுஷன் தவறு செய்வது இயற்கை, செய்யுங்க. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. இவங்க பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.